ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது எனக்கு பிடிக்குங்க. ஆனால் சில நாட்களாக நான் ஒரு சில விஷயங்கள் அதை பார்க்குறேன். எனக்கு அது பார்த்தோன்னே பக்குன்னு இருக்குது. எல்லோரும் இந்த சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா பக்குன்னு ஆகும்னு சொல்லுவாங்க. இங்கே பிடிச்சிக்கும்பாங்க. எனக்கு அந்த விளம்பரத்தை பார்த்தது தான் பக்குன்னு இருக்குது. சாப்பாடு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் ஆன்லைனில் ஒரு சிக்கன் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா, சிக்கன் படத்தை வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் அட்ராக்டிவாக. ஆனால் ஃபோட்டோகிராஃபிக் ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். உள்ளே வர பார்சலில் வர ஃபுட் வேறு மாதிரி இருக்கும். பட் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உணவு இதில் காண்பிப்பது போது இருக்காது. அது உள்ளே வேறு மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. ஆனால் அந்த உணவுக்கு கீழே இப்போ ரீசெண்டாக 22 கிராம் புரோட்டீன், சரியா, 326 கேலோரிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஐயா, உங்கள் எல்லாரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த யூடியூப்பில் கலோரி இதெல்லாம் போடுறீங்களே, நான் ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்குறேன். நம்மளில் நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய டாக்டர் பேசின வீடியோ கேட்டிருக்கோம். அதில் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பேசின ஒரு சின்ன பதிவை இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்லுவார்னா, வயிற்றில் நிறைய கெட்ட கிருமி இருக்கும், நல்ல கிருமி இருக்கும். கெட்ட கிருமி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்கள் வயிறு எப்பயுமே பிரச்சனை பண்ணும். அதனால தான் நீங்கள் ப்ரோபயோட்டிக்லாம் எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுறாங்க. அதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வயிற்றில் கெட்ட கிருமி கூடிடுச்சுன்னா உங்கள் உடல் ஒரு உணவை செரிமானம் பண்ணுறதெல்லாம் ரைட்டு, அதை உறிஞ்சிக்கிற தன்மை, சரியா. நீங்கள் 100 கிராம் சர்க்கரை இருக்க அளவுக்கு ஒரு உணவை சாப்பிட்றீங்க. அதில் 100 கிராம் புரோட்டீன் இருக்க 32 கிராம் இவங்க சொன்ன அந்த சிக்கனை நான் வாங்கி அப்படியே சாப்பிட்றேன், சரியா. 32 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன், அதை நான் வாங்கி 22 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் அதை வாங்கி நான் அப்படியே சாப்பிட்றேன். 22 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனையும் அந்த 100 கிராம் மாமிசத்துலேருந்து உரியுமா அப்படின்னு கேட்டால், அந்த கெட்ட கிருமி நிறையா இருந்தால் அது அப்படியே உரியாது. ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஆனால் குருட்டுத்தனமாக இதை சாப்பிட்டா என்னுடைய டெய்லி ரெக்குயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு எதை வச்சு கிரேட் பண்ணுறீங்க? ரெண்டாவது, உங்கள் அப்பாக்கள் தாத்தாக்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படிலாம் ஒரு கலாச்சாரமே கிடையாது. இன்னொன்று, இப்படிலாம் சாப்பிட்றத பார்த்தா அந்த காலத்து ஆட்கள் கோமாயிருவாங்க. இல்லாதவங்கலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிங்க. ஏன்டா நான் இன்றைக்கி சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கேன், உங்களுக்கு என்னடா சாய்ஸ் கேட்குதுன்னு கேட்பாங்க. இதை பற்றி ஒரு டாக்டர் நான் ஷோலே பேசினார். ஏன்னா இப்படி ஒரு இப்போ இன்றைக்கி ஃபுட்டே நமக்கு சாய்ஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஃபுட்டுங்கிறது ஆப்ஷனாக இருந்துச்சு. இன்றைக்கி சோறு கிடைக்குமா கிடைக்காதா, கொஞ்சம் டைம் கிடைச்சா சாப்பிட்டுக்குமா இருந்த நேரம் மாறி இன்றைக்கி இந்த ஃபுட்டில் இவ்வளோ இருக்குது, இந்த ஃபுட்டில் இருக்குது, பிரித்து சாப்பிட்றீங்களே. இதை உங்கள் உடம்பு எவ்வளோ உறிஞ்சிக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது தெரியாமல் என்னால் முடியல, போதும் பாஸ், ஆஃப் பண்ணிடுங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.